தமிழிகேன்னு சொல்லாது, அது பிரச்சனை வேற இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு பக்கம் வேல்முருகன் வேற பிரச்சனை பண்றாரு. நீங்க வந்து எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இருந்தா தானே நான் இருக்கிறேன்னு தக்க வச்சுக்கிற விஷயம். கண்டிப்பா ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு கட்சி நடத்த முடியாது, அதை வச்சு ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது. இந்த புஷி ஆனந்த் யார் தெரியுமா? யார் இவர்? தளபதியோட ரைட் ஹேண்டு, எஸ்ஏசி இருக்க வேண்டிய இடத்துல இவர் இருக்காருன்னு சொல்லி புஷி ஆனந்த் அவருக்கான ஒரு பூகம்பம் பிரளயமே அதிகமாயிட்டு இருக்கு. எம்எல்ஏ இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒத்த தெரு எம்எல்ஏ, ஒரு ஓட்டு ஒரு தெரு தான், புசி தெரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தெருவுக்கான எம்எல்ஏ தொண்டர் கட்சியினுடைய ரசிகர்களை அசிங்கமா திட்டார், ஆபாசமா திட்டார், வீடியோ ஆதாரம் இருக்கு. எப்ப பெத்த அப்பாவையும் பிள்ளையுமே பேச விடாம பிரிக்கிற ஒரு வேலையை பண்ணிட்டாருன்னா இது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இல்ல ரெட் ஜெயிண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ இல்லையோ, ரெட் ஜெயிண்ட் வந்து இதுல பிரச்சனை பண்றாங்களோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்து பிரச்சனை வரும். எப்படி வரும்னா, பின்புலத்துல வந்து விஜய்க்கு வந்து அழுத்தம், நெருக்கடி, மிரட்டல், ஏதோ ஒன்று எப்படி வேணா வச்சுக்கலாம் நீங்க. அதனோட அடிப்படையில் தான் இவர் கட்சிக்கே வராரு. சீமான் ஒரு பக்கமா செய்யறாரு, இவரும் இன்னொரு வெர்ஷன். இப்ப அது வந்து 2.1, இது 3.0. குடும்பத்துல உனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, வந்து அப்பாவோட பேசுறது கிடையாது, தந்தையை வெறுப்போர் கழகம். ஏன்னா இந்த லால் சலாம் கூட இந்த அளவுக்கு பேசு பொருளா மாறினதுக்கு அவருடைய அந்த விஷயங்கள் தான் காரணம். சினிமான்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம். அதுல ஒன்றும் பெருசானலாம் ஐஸ்வர்யா பெரிய பிரில்லியன்ட் டைரக்டர்லாம் ஒத்துக்க முடியாது. சங்கி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சங்கிகளெல்லாம் வர வச்சு கீழே அடிச்சு கீழே சாச்சிட்டு அவங்க சங்கிலே மிதிச்சிருக்காருன்னு சொன்னோம்னா அப்ப என் பக்கமே வராதிங்க. போயஸ் கார்டன் பக்கம் ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ வரவே கூடாது. ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு கோடாங்கி ஆபிரகாம் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஸோ இந்த வருஷத்துல நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து இப்ப டிவிக்கில இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தளபதி வெற்றி கழகம் சொல்லி டிவில இருந்து ஆரம்பிக்கலாமா? டிவிகே அப்படி சொல்றேன். தளபதி வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லலாம். தமிழிகேன்னு சொல்லாது, அது பிரச்சனை வேற இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு பக்கம் வேல்முருகன் வேற பிரச்சனை பண்றாரு. டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி அவரும் வச்சிருக்காரு. அதனால டைரக்டா வந்து அவர் என்ன பேர் வச்சிருக்காரு? விஜய் தமிழக வெற்றி கழகம். அப்படி போயிட்டோம்னா ஆடியன்ஸும் புரிஞ்சுக்காம ஈஸியா வந்து அவங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வீடுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த ஒரு விஷயம் வந்து இவர் எது பண்ணாலுமே அது வந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குல்லண்ணே. ஸோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறப்போ? இல்ல அது அவருக்கே உரிய ஒரு பாணி. நீங்க வந்து எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இருந்தா தானே நான் இருக்கிறேன்னு தக்க வச்சுக்கிற விஷயம். கண்டிப்பா இந்த புலி வருது கதையா இருக்க கூடாது இல்ல. புலி வருது சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி நம்புவாங்க, பதட்டமாவாங்க, தயாராவாங்க, புலி வராது. ரெண்டாவது முறை அதே மாதிரி ஒரு 4 முறை சொன்ன பிறகு கடுப்பாயிட்டு நிஜமாவே புலி வந்த பிறகும் யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுனால அரசியல் கட்சி வரப்போறோம் சொல்லிட்டு இருந்தவர் வரேன்னாரு, அப்புறம் வராம போயிட்டாரு ரஜினிகாந்த். இவரு அப்படி சொன்னாரு, ஆனா இவர் வாய் திறந்து சொல்லல. சொல்லாம திடீர்னு வந்து ஒரு சோசியல் மீடியா கட்சிக்குள்ள வந்துட்டார். அவர் சோசியல் மீடியா கட்சி தானே அது. ஏன்னா அவர் நேரா இன்னும் மக்களையும் பார்க்கல, மீடியாவையும் பார்க்கல. அப்போ இன்னும் எக்ஸ் தளத்துல தான் அவர் வந்து ஓட்டிட்டு இருக்காரு வாழ்க்கையை. பார்க்கலாம், இதுக்கு வந்து கன்னி வெடியெல்லாம் வச்சா பிரயோஜனம் இல்லைப்பா. இது எந்த வெடியும் வேணாம். அவர் முதல்ல வந்து மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோ இல்லை மீடியாக்கள் கேட்குற கேள்விக்கோ முதல்ல பதில் சொல்றதுக்கு அவர் தயாராகட்டும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன ஸ்டெப் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு கட்சி நடத்த முடியாது, அதை வச்சு ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது. அது எப்படின்னா சினிமாவில் பஞ்சு சர்க்காரில் வந்த மாதிரி தான். இந்த உதாரணத்துக்கு பனையூர் பங்களால கேரவான்ல ஏறின உடனே நேராக செக்ரட்டரியேட் வாசல்ல போய் இறங்கி சிஎம் கதவை திறந்து ஆஃபீஸ் திறந்து அங்கே போய் சிஎம் நாற்காலில் உட்காந்து நானும் சிஎம் அப்படி சொன்னா ஒத்துக்க முடியுமா? சினிமாவில் வேணா எடுக்கலாம் அந்த மாதிரி காட்சி, நிஜத்தில் நடக்காது. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, யூடியூப்பை திறந்தாலே புஷி ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருப்பாரு, தளபதி 16 இப்போ தளபதி 26 அப்படிங்கிறாரு. இதை தாண்டி இந்த புஷி ஆனந்த் யார் தெரியுமா? யார் இவர்? தளபதியோட ரைட் ஹேண்டு, எஸ்ஏசி இருக்க வேண்டிய இடத்துல இவர் இருக்காருன்னு சொல்லி புஷி ஆனந்த் அவருக்கான ஒரு பூகம்பம் பிரளயமே அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அவரை பற்றி பேசணும்னு நான் அந்த வீடியோ இல்லை. ஆக்சுவலாக அவர் ஒரு விளம்பர விரும்பி தான். ஓகே, அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஒத்த தெரு எம்எல்ஏ. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒத்த தெரு எம்எல்ஏ. நம்ம ஊர்ல கவுன்சிலருக்கு வந்து நிப்பாங்கல்ல, கவுன்சிலர் வார்டு மெம்பர் நிக்கிறவங்களுக்கு ஒரு 250 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டுக்குள்ள அவங்க செலக்ட் ஆவாங்க. ஓனா கவுன்சிலரா இருப்பாங்க இல்ல வார்டு மெம்பரா இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த ஊர்ல இதே மாதிரி 2000, 2500 ஓட்டுலயே எம்எல்ஏ ஆயிட்டாரு அவர். ஒரு தெரு தான், புசி தெரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தெருவுக்கான எம்எல்ஏ அவரு.
அவர் எப்போ இருந்திருக்காரு முன்னாடி, அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 தேர்தலில் தோல்வின்னு வச்சுக்கோ. இப்போ அவர் வந்து எக்ஸ்எம்எல்ஏ தான். அவருக்கு அங்கே பாஜகவோட அமைச்சர் நமச்சிவாயம், அவர் என்ஆர் காங்கிரஸ் இருந்தார், காங்கிரஸ் பார்ட்டி. அவர் இப்போ பாஜகவில் இருக்கார். அவரோட நல்ல நெருக்கம் இருக்கு. அந்த அடிப்படையில் பாஜகவுக்கு பின்புலமாக அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதில் தான் பாஜகவோட இவர் கொண்டு போய் விஜயை கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. 1000 பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க மேல் மட்டத்தில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, அதை பயன்படுத்தலாம். அவர் கனவு என்னன்னா பாண்டிச்சேரி சிஎம் கனவு. யாருக்கு? புசி ஆனந்துக்கு. நீங்க தமிழ்நாட்டின் சிஎம்னு இவரை சொன்னாதான் அவர் அங்க ஒத்து வேலை செய்ய முடியும்னு இவரை கொண்டாந்து தேர்வு எழுதி தெருவில் விட்டாரு. யார்? விஜய. இப்ப விஜய்க்கு அடிப்படையிலேயே அரசியல் புரிதல் இருக்கா இல்லையான்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிச்ச அடுத்த கட்டமாகவே அவங்க அரசியல் களத்துக்குள்ள டைரக்டா இறங்கி வேலை பார்த்தா தான் அவங்களுடைய இலக்கை அடைய முடியும். நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ல சொல்லலை, பாசிட்டிவ் தாட்லேயே நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தா கூட விஜய் அரசியல் கட்சி இப்போ ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டாரு, சோசியல் மீடியாவில் அறிவிச்சிட்டாரு, 3 பக்கம் அறிக்கை விட்டுருக்காரு. 3 பக்கம் அறிக்கை விட்டுறதோட அரசியல் கட்சி ஆரம்பிச்ச கதையாயிடுமா? முடிஞ்சிருச்சா? அப்புறம் நீங்கள் அடுத்த 24 தேர்தல் நான் கிடையாதுன்றாரு. அப்புறம் என்ன வெண்ணைக்கு ஆட்சி ஆரம்பிச்சிங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? நான் கேட்கல, கேட்பாங்கல்ல வெளியில. அப்புறம் நீங்க பொறுமையால வந்திருக்கலாம். 26 தான் உங்க இலக்குனா எதுக்கு 2 வருஷம் முன்னாடி நீங்க அறிவிக்கிறீங்க? இதுல வேற என்னன்னா, அதுக்கப்புறம் கிரவுண்ட் லெவல் வேலை பார்க்க போறது கிடையாது. அவங்க ஆளுங்க வேலை பார்த்தா கூட நீங்க தலையா இருக்கிற பிரதானமான தலையா இருக்கிற விஜய் வந்து படம் நடிக்க போயிட்டாரு. 68 நடிச்சிருக்கிறாரு, அடுத்து 69 இருக்குன்றாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது 70 வரைக்கும் இருக்குன்றாங்க. அப்ப இன்னும் 2 படம் உங்களுக்கு இருக்கு. 2 படம் நடிச்சு முடிச்ச பிறகு தான் முழு நேர அரசியல்வாதியா வருவீங்க. இல்லைன்னா பேக்கேஜ் அரசியல்வாதி, பார்ட் டைம் அரசியல்வாதி. இது எங்க விளங்கும், எங்க எடுபடும்? அடிப்படையில் நிறைய விஷயம் கோட்டை விட்டுறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் யாருன்னே தெரியல. நீங்கள் சொல்கிற புசி ஆனந்த் என்ன செல்வாக்கு இருக்கு? யார் அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் பற்றி என்ன தெரியும்? ஒரு வெண்ணையும் தெரியாதுங்க. ஏங்க தொண்டர் கட்சியினுடைய ரசிகர்களை அசிங்கமாக திட்டார், ஆபாசமாக திட்டார், வீடியோ ஆதாரம் இருக்கு. வரவனை அடிக்கிறாரு ரசிகர்களை, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல உனக்கு. அப்போ நீ என்ன வந்து யார் தெரியுமா? அவர் உள்ள நுழையும் போது பரிதாப பார்த்து ஏசிஎஸ்சி வந்து உள்ளே சேர்த்தவர். நல்லா அதாவது வேளாங்கண்ணிக்கு வந்து விஜய் போகும்போதெல்லாம் இந்த ஏரியா வழியா தான் போவாரு. அவருடைய அப்பா யாரோ போலீஸ்ல எஸ்பியா இருந்திருக்காரு போல, அவங்க மாமாவோ யாரோ சம்திங் ஒருத்தர். அவருடைய அந்த பாதுகாப்பு விஷயங்களுக்காக பேசுறது போக வர, அந்த அடிப்படையில் விஜயோட நெருக்கமாக, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு வந்து இன்டர்னல் ஒர்க்கு பண்ணி கொடுத்த, லைசன் ஒர்க் பண்ணி கொடுக்குறதெல்லாம் இவர் புசி ஆனந்த் பண்ணியிருக்காரு. நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லி எஸ்சிஐசி தான் நம்ம அமைப்புல இருக்கட்டும், பாண்டிச்சேரியில தானே இருக்கான், நமக்கு எந்த பாதகமும் இருக்காது அப்படின்னு வந்து ஒரு வெள்ளந்தியா ஒரு நல்ல மனுஷன் உள்ள கொண்டு வந்து சேர்த்தாரு. அவர் வந்து போனா போதுன்னு கொண்டாந்து புசி ஆனந்த கொண்டாந்து உள்ள சேர்த்தாரு. இப்ப கடைசியில அவரே இல்லை. இப்ப இந்த அமைப்பு விட்ட போயிட்டாரு. பையனுக்கும் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு. இது நகைச்சுவை இல்லை, சீரியஸா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. அப்ப நீங்க புசி ஆனந்த்ன்ற கேரக்டர் எப்ப தப்பான கேரக்டரா பாருங்க. எப்ப பெத்த அப்பாவையும் பிள்ளையுமே பேச விடாம பிரிக்கிற ஒரு வேலையை பண்ணிட்டாருன்னா இது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம். எனக்கு எஸ்எஸ்சி மீது நல்ல மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்குங்க. அவர் ஒரு பெரிய, அவர் தான் அவங்களுக்கு இந்த அடையாளமே கொடுத்துருக்காரு. நீங்க இந்த அரசியல் அங்கீகாரம்ன்ற அடையறதுக்காக ட்ரை பண்றீங்களே, இதுக்கெல்லாம் ஆசை விதை போட்டது யாரு? எஸ்எஸ்சி. கஷ்டப்பட்டாரு, உழைச்சிருக்காரு, உங்களை பேஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நன்றியே இல்லையே, பெத்த அப்பனையே பார்க்க முடியல உங்களால. நீங்க அரசியல் வந்து என்ன செய்ய போறீங்க? இப்படி கேட்டா நீ எப்படி என் தலைவனை பத்தி பேசுன்னு கீழே கழுவி ஊத்துவானுங்க. கண்டிப்பா. என்ன பண்றது? உண்மையை சொல்லாம இருக்க முடியாது இல்லை அதுக்காக. அதனால அவர் விஜய் நிறைய கத்துக்கணும். இன்னும் புசி ஆனந்த்ன்ற கேரக்டர் இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ச்சியா. காசு இருந்தா தான் பதவி கொடுக்குறாரு. இந்த மக்கள் இயக்கத்துல துட்டு எவன்கிட்ட வச்சிருக்காங்களோ அவனுக்கு மட்டும் தான் பதவி, காசு இல்லாதவனுக்கு பதவி கிடையாது. அப்ப வெறும் ரசிகன் விசிலடிச்சாங்க குஞ்சா தான் இருக்கணும், போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எடுத்து நீங்க படம் ரிலீஸ் நேரத்தில் உங்களுக்கு 1500 2000 கொடுத்து அவங்க பின்னாடி வந்து படம் பார்க்க வரணும். இது எந்த ஊர்ல அடுக்கும்? அது இப்போ இந்த தியேட்டர் ரிலீஸ் கோட்டு அதுக்கப்புறமா வந்து ஊழல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. என்ன அப்படின்னா, அரசியலுக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, கோட்டு படம் எடுத்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா ரெட் ஜெயிண்ட் இதுக்கு பிரச்சனை கொடுப்பாங்களா? எப்படிப்பட்ட பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணலாம் ரெடியா இருக்கணும். இல்ல ரெட் ஜெயிண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ இல்லையோ, ரெட் ஜெயிண்ட் வந்து இதுல பிரச்சனை பண்றாங்களோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்து பிரச்சனை வரும். எப்படி வரும்னா, டிக்கெட்டை ரேட் அதிகமா வித்தா நான் சொல்ற விஷயத்தை எல்லா அரசியல் கட்சியும் கையில் எடுப்பாங்க. அது என்ன பதில் சொல்லுவார் இவரு? ஊழலை ஒழிப்பான்னு அறிவிக்கிற அறிவிற்கையான்னு உன்னை கேட்பாங்க, சகட்டுமேனு கேட்பான். அப்ப என்ன செய்வீங்க? அதனால நாம சரியா இருந்தா தான் அடுத்தவனை குறை சொல்லணும். நீங்க யாரையும் மாற்ற முடியாது. அதனாலதான் நாங்க மாற்றத்தை தேடி முன்னாடி வரோம் அப்படின்னு. அப்ப பாஜக பக்கம் போவீங்களா? பாஜக வந்து புனிதர்களா, பரிசுத்தமானவர்களா? அவங்கெல்லாம் யாரும் ஊழலே பண்ணலையா? அவங்க மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? ஏங்க வைரஸ் டைம்லயே 7.5 லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க கொள்ள. செத்து போனவன் பேரெல்லாம் பில்லு போட்டு எடுத்திருக்க ஒரு பன்னாட கூட்டம் தான் அது. தப்பான ஒரு கும்பல் அது. ரொம்ப ஆபாசமான ஒரு விஷயத்த கூட ரொம்ப ஜாலியா ஹேண்டில் பண்றவங்க ஆடியோ வீடியோ கட்சி அது. என்ன செய்வீங்க? இப்போ அவரை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கும்போது, இப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு,
அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சினிமா வட்டாரங்கள்ல நிறைய அரசியல் பேசக்கூடிய இயக்குனர்கள் யாரும் வாழ்த்தும் தெரிவிக்கல. இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற சொன்ன உடனே இது வருவீங்கன்னு தெரியும் எனக்கு. வாங்க. அமீர் மட்டும் சொல்லியிருந்தாரு, பத்திரிகையாளர்களே சந்திக்காம கட்சி ஆரம்பிச்ச முதல் நபர் விஜய் தான் அப்படின்னு. சோ அவங்க ஆதரவு கொடுக்காததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதே நேரம் அண்ணாமலை வந்து எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏங்க இது பின்னாடி அவங்க தானங்க வேலை செய்யறாங்க. பாஜக தான் பின்னாடி தான் இயக்குது. பின்புலத்துல வந்து விஜய்க்கு வந்து அழுத்தம், நெருக்கடி, மிரட்டல் ஏதோ ஒன்று எப்படி வேணா வச்சுக்கலாம் நீங்க. அதனோட அடிப்படையில் தான் இவர் கட்சிக்கே வராரு. இவர் மக்களுக்கு நல்லது செய்யலாம் வரல. அந்த பி டீம் ஏ டீம் தான் சொல்லுவாங்க. என்ன டீமோ ஒரு கண்ட்ராவி டீம் தான் இதுல இருந்து வேலை செய்யுது. வந்து என்னன்னா சீமான் ஒரு பக்கமா செய்யறாரு, இவரும் இன்னொரு வெர்ஷன். இப்ப அது வந்து 2.1, இது 3.0 அட்வான்ஸ் டெக்னாலஜி. அந்த அடிப்படையில் தான் வராரு. செல்பி பார்ட்டி. ஓயாம பாரு எனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாத்தியா அப்படின்னு காமிக்கிறது இருக்குல்ல. விஜய் என்ன நினைச்சாலும் அவர் நினைக்கிறத செய்ய முடியாதுங்க. ஏன்னா விஜயை சுத்தி இருக்கிறவங்க அரசியல் தெரிந்தவர்கள் இல்லை, எல்லாம் பப்ளிசிட்டி பார்ட்டி. தமிழ்நாட்டு மண் அவ்வளவு சாதாரணமான மண் இல்லை. இங்க வந்து நீ நினைச்ச உடனே நடிகை நடந்துட்டோன்னே நாடாளுற முடியாது. எம்ஜிஆர் மாதிரி ஆயிரலான்னு ஒப்பீடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தற்குறிகளுக்கு தெரியல யாரோ ஒப்பிடணும்னே தெரியல. ஏங்க இது வந்து எம்ஜிஆரோட ஒப்பிடுறது அயோக்கியத்தனம்ன்றது மாதிரி ரஜினியோட கூட ஒப்பிடக்கூடாதுங்க விஜய. விஜய்க்கும் யாரோட ஒப்பிடலாம்னா அஜித்தை ஒப்பிடலாம், சூர்யா ஒப்பிடலாம். இவங்க தான் சமகாலத்தில் வந்தவங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும். அரசியல் நீ இன்னும் குழந்தை, இப்பதான் உனக்கு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நீ பார்க்க வேண்டியதெல்லாம் எவ்வளோ இருக்கு. நீ பொது வாழ்க்கையில் வந்து மைக்கு பிடிச்சாலே உன்னுடைய பர்சனலை முதல்ல பொலன்னு பொழப்பாங்க எல்லா எதிர்கட்சியும். இப்போ என்ன பண்ணுவ? குடும்பத்தில் உனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. உன் வந்து அப்பாவோட பேசுறது கிடையாது, அம்மா ஏக்கமா வந்து பாக்குறாங்க, அம்மாவோட நீ எந்த தொடர்பும் கிடையாது, அவங்க பேசுற விஷயத்தையும் மதிக்க மாட்டேங்கிற. ரைட்டு. குடும்பம், உன்னுடைய குடும்பம், பர்சனல் குடும்பத்துக்குள்ள இப்போ உங்க மனைவி எங்க இருக்காங்கன்னு தெரியல, பையன் உங்ககிட்ட பேசுறானா இல்லையான்னு சமூக வலைத்தளத்தில் அது ஒரு தனியா டாக் ஓடிட்டு இருக்கு. நான் பெரும்பாலும் பர்சனல் யாரு குடும்பத்தை பத்தியும் பேச மாட்டேன். ஆனா இந்த பர்சனல் எல்லாம் பொது வாழ்க்கையில வந்துட்ட பிறகு ஒன்று தூக்கி கை நீட்டுவாங்களே, உனக்கு எதிராக திரும்புமே. அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லார்ட்டையும் கோவப்படுவீங்களா? எல்லாரையும் ஆவேசப்படுவீங்களா? அடிப்படையில் அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் நீங்க வரணும். சார் நீங்க வந்து டிவிகே அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்கல்ல, அந்த டிவிகேக்கு கமெண்ட் எப்படிலாம் வருது தெரியுமா? கீழே தந்தையை வெறுப்போர் கழகம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தான் இவர் தாவே காதான். அது கீழே டெஃபினேஷன் போட்டிருக்கான், தந்தையை வெறுப்போர் கட்சி அப்படின்னு. அப்பாவெல்லாம் பிடிக்காதவங்களாம் சேர்ந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கான்டான்னு. இது தேவையா? அடிப்படையில் அரசியல் கட்சி ஆரம்பித்து யார் ஒன்றா உரிமைங்க. நீங்கள் கேட்டீங்களே வெற்றிமாறன் ஏன் வந்து வாழ்த்து சொல்ல, ராம் ஏன் சொல்ல, அடிப்படையில் எல்லாரும் பேசுவாங்களே, அரசியல் பேசக்கூடியவர்கள் தானே அவங்க எல்லாம் சொன்னீங்கல்ல. இவர் வந்து பாஜகவோட துணை போயிருக்கிறவங்க போது கண்டிப்பாக அவங்களாம் எந்த வாழ்த்தும் சொல்ல மாட்டாங்க. இந்த பாஜக எவ்வளவு அட்ராசிட்டி 10 வருஷத்துல பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதுல்ல. மத மோதலை ஏற்படுத்தி மதத்தின் மூலமா மக்களை பிரிவினை உண்டாக்கி ஒரு தப்பான கான்செப்ட்ல கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு நிச்சயமா எந்த ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்காது. எத்தனையோ பேர் சொல்ல முடியும் ப்ராப்பரான அரசியல்வாதின்னு, எனக்கு அவரை பிடிக்காது, அவருடைய நடிப்பு பிடிக்கும், ஆனா ப்ராப்பரான அரசியலுக்குள்ள கல அரசியலுக்குள்ள வந்திருக்கிறது யார் தெரியுமா? பிரகாஷ் ராஜ். கட்சிலாம் ஆரம்பிக்கல, ஆனா தான் ஒரு நடிகனா தன்னுடைய ஃபேமை எதுக்கு பயன்படுத்தணும் அது கரெக்டா பயன்படுத்துறாரு. உங்க அட்ராசிட்டி பூரா சொல்றாரு. நீ என்ன பண்ண? விஜய் என்ன பண்ணிட்டாரு? எதிர்க்க வேண்டியது எதை எதிர்த்திருக்காரு? என்ன நீ அறிக்கை விட்டுருக்க? கேஸ் விலை 350 ரூபாய்க்கு வந்தாங்க மோடி அரசாங்கம் வரும்போது, இப்போ 1200 ரூபாய்க்கு போகுது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா? பேசியிருக்கியா? கொடூரம் இல்லை, கொடுமை இல்லையா? இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு விஜய். இதெல்லாம் கேட்கணும். முதல்ல உருப்படியாக அவங்க கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கான் அவன் உறுப்பினர்கள்னே முதல்ல அவங்க இன்னும் எடுத்துருக்க மாட்டாங்க. தொண்டர், அதாவது ரசிகர்கள் எல்லாம் இன்னும் கட்சிக்கார தொண்டரா மாறி இருக்க மாட்டாங்க. அதுக்கே டைம் வேணும். இவர் முதல்ல முழுமையான அரசியல்வாதியா வரட்டும். இப்ப நடிகர் தானே அவரு. ஆப் வந்து லான்ச் பண்ண போறாங்களா, டிவிகேன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ண போறாங்களா பிளே ஸ்டோர்ல. அதுல வந்து மெம்பர்ஸ் எல்லாம் அது மூலமா வந்துக்கோங்க, டிஜிட்டலா வந்துருங்க, அவங்க எல்லாருக்கும் அங்க அவரே அவருக்கு ஆப் வச்சுக்கிறாரு. ஆப் அப்படிதானே? அது மாதிரி ஆப் ஒன்று கிரியேட் பண்றாரு போல. இப்படியே அரசியல்லாம் பேசிட்டு இருக்கும்போது லால் சலாம் ஆடியோ லான்ச் ஒரு ஸ்பீச் ஒரு பக்கம் ஃபயரா போச்சு. பாத்தீங்களா, எங்க அப்பா சங்கி கிடையாதுன்னு சொல்லி ஐஸ்வர்யா சொன்னாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் பேசின ஒரு கருத்துக்கு ஒரு பிரஸ்ல இருக்க ஒரு ஆள் போட்டிருந்தாரு, இந்த படத்துல வந்து மனித நேயத்தை வந்து மதத்து மேல வை, மதங்கள் எல்லாமே பொதுவானதுன்னு சொல்லி. இப்ப அந்த படத்துல பேசுற நீங்க எதுக்கு கிரிக்கெட் நடக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுவோம் அமைதியா இருந்தீங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ லால் சலாம் படத்துல சொல்ற கருத்து எதுக்கு முன்னாடியே அவர் சொல்லாம இருந்தாரு, இப்ப வந்து ஐஸ்வர்யா பேசினதுக்கான ஒரு ஒருத்தா இருந்ததா படம்? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, நீங்க வந்து ரஜினி அப்படின்ற தனிப்பட்ட நபர் வந்து நம்ம நடிகராக தான் விமர்சிக்க முடியும். தனிப்பட்ட நபர் அவருக்கு 1000 விஷயம் பிடிக்கவும் பிடிக்காது, ஒரு மதத்தை பிடிக்கவும் பிடிக்காது, அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் செய்வாரு, அதெல்லாம் நம்ம விமர்சிக்க முடியாதுங்க. ஆனால் அவர் நடிகராக நம்ம வந்து ஓகே, நிறைய இங்கே வந்து தமிழில் அவருக்கு வந்து நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு அவர் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காரு. சினிமாவில் சொல்கிறேன் நான், பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த லால் சலாம் கூட இந்த அளவுக்கு பேசு பொருளாக மாறினதுக்கு அவருடைய அந்த விஷயங்கள் தான் காரணம்.
அது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி சங்கின்னு சொல்லாதீங்க, எங்க அப்பாவை சொன்ன விஷயமா இருக்கட்டும், இது எல்லாம் அந்த படத்துலயும் பொருந்தி போகுது. படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய வேஷம் தான் போட்டிருக்காரு. ஆமா. அந்த இஸ்லாமியரா இருந்தா கூட நாங்க எப்பவுமே இந்துக்களும் நாங்களும் ஒண்ணு மண்ணா தான் இருக்கிறோம், நீ பிரிக்கலாம் வராதடா போடா கிளம்பி அப்படின்னு இந்துக்களுடைய திருவிழா தேர் திருவிழாவுக்கு தேரை இஸ்லாமியர்கள் கொடுக்குறாங்க. சந்தனக்கூடு தேரை இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் படத்துல சொல்லுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது சினிமாவை தாண்டி நான் பார்த்தது எப்படி பார்த்தேன் அப்படின்னா, சினிமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம். அதில் ஒன்றும் பெருசானலாம் ஐஸ்வர்யா பெரிய பிரில்லியன்ட் டைரக்டர்லாம் ஒத்துக்க முடியாது. இதில் என்னன்னா கேமியோ ரோல்னு சொல்லி ரஜினியை சொன்னாங்கல்ல, அது உண்மையிலே கேமியோ ரோல் 2 பேர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஒன்று விக்ராந்தும் அந்த பொண்ணு இந்த தானியான்னு, அது ஒரு தண்டம்னு சொல்றேன் நான். அது வந்து தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் வந்து வெக்கம் இல்லையாடான்னு கேட்டுட்டு தமிழ் படத்துல வந்து நடிக்க வந்தியே, நீ தான் பிச்சை எடுத்திருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான் உனக்கு பார்த்து உனக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, அந்த அடிப்படையில் தான் நீ வந்திருக்க, இப்ப அடிப்படையில் நீ தான் பிச்சை எடுத்திருக்க, தமிழர்களை பிச்சை எடுக்கிறியான்னு கேட்டுட்டு இங்க வந்து நடிக்க வரியா, நீ என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலேயே நீ வந்து அந்த நம்ம வந்து மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது, மதத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது, ஆனா நீ வந்து திமிரா பேசுனா அது அதை விட அதிகமான திமிர் தமிழ் ரத்தத்துக்கு இருக்கு. அந்த அடிப்படையில நீ பிச்சை எடுக்க இங்க வந்திருக்கியே, இந்த படம் நீ அப்படி தமிழர்கள் உனக்கு எதுவுமே இல்லை, நான் அவனை அப்படிதான் பாக்குறேன், வெக்கம் கட்டவங்களா தான் தமிழர்களை பாக்குறேன்னா இந்த படத்தில் நீ நடிக்கவே ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது. படம் கமிட் ஆகும்போது இல்ல இல்லைங்க தமிழ் படமா, சாரி நான் வந்து கன்னட படத்தில் மட்டும் தான் நடிப்பேன், நான் அப்படி அக்வார் கன்னடச்சி இங்க இந்த பல்லு அதுதான் சொல்ல வந்தேன். இந்த பல்லு படாத பார்ட்டி சொல்லி பாருங்க, ப்ரௌடியன் கன்னடிக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்கு பாருங்க. போயிட வேண்டியதானே கன்னடிக்கு, அங்கேயே போக வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்து உயிர் எடுக்குதுன்னு தெரியல. நம்ம நான் சொல்றேன் இந்த அரசியல் கட்சியில தலைவரா தெரியாது, அப்ப அங்க போயிடணும். இந்த தானியாவை அப்படித்தானே இருந்திருக்கணும். காசு வேணும்னா பல்ல காட்டிட்டு வந்துட்டல, அது ஒரு கேமியோ தான், அது ஹீரோயின்லாம் கிடையாது, டைலாக்கும் கிடையாது, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அடிப்படையில் அவர் கேமியோ பண்ணல ரஜினி. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ற விஷயத்தை விட யாருக்கும் அவங்க யாருக்கோ பதில் சொல்லியிருக்காங்க, யாருக்கோ பதில் சொல்ல நிறைய பேர் பேசுறாங்கல்ல, யாருக்கோலாம் கிடையாது, பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இங்க வா அப்படின்னு ரஜினி கூப்பிட்டு செவுட்ல 2 அற விட்டுருக்காரு. அவர் விடாம பொண்ணை வச்சிருக்காரு, ஏன்னா அவங்க தானே கேப்டன் டைரக்டர். அதனால இந்த படம் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்த கதை ஒன்றும் கிடையாதுங்க, உப்மா ஒன்றும், அப்படிதான் நம்ம சொல்லணும். நடிச்சிருக்கிற கேரக்டர் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, விக்ராந்தெல்லாம் தண்டம் பாவம், நெகட்டிவ் பண்ணா அவருக்கு வந்து எடுபடும், ஹீரோயிசம்லாம் அவருக்கு எடுபடாது, ஹீரோலாம் வேலைக்கு ஆகாது. அவர் விஷ்ணு விஷால் ஒழுங்கா நடிச்சிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கேரக்டர்ல போனார்னா அந்த கேரியரும் காலி ஆயிடும். ரைட்டா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் செந்தில் உள்ள வந்திருக்காரு, அவர் சொல்ற விஷயமும் யதார்த்தம். ஏன்னா கிராமங்கள்ல திருவிழா கூட்டுறதே வந்து சொந்த பந்தத்தை பார்க்கறதுக்கும் பிள்ளைங்க பேரம்பேத்தியை பார்க்கறதுக்கும் அதுதான் அது காரணம்ன்றது யதார்த்தமான உண்மை. அதை நம்ம ஒத்துக்கிறோம் டெஃபினட்டா. தம்பி ராமையா சும்மாவே டான்ஸ் ஆடுவார், காலில் சலங்கை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காரு. இதுல ரஜினி பேசுற டைலாக்கு தான் இங்க வந்து பெருசா ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்ற ஜெய் ஸ்ரீராம் ஏன்டா சொல்லல அப்படின்னா, அது அப்ப ரஜினி ப்ராப்பர் ரஜினி, அந்த ரஜினிக்கு ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுவார், அவர் வந்து அதை எடுத்து பேச மாட்டார். இது கேரக்டர் மொய்தீன் பாய். இப்போ மொய்தீன் பாய் என்ன பேசணும், டைரக்டர் என்ன சொல்றாரோ அது பேசும். டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த டைரக்டர் யாரு, உங்க பொண்ணு தான். அப்ப இவர் சொல்ல வேண்டிய விஷயத்த நேரடியா சொல்லாம பொண்ணை வச்சு டைலாக் எழுத வச்சு அதன் மூலமா இவரே பேசிட்டார். இஸ்லாமியர்களும் நாங்களும் ஒண்ணுதான், அந்த வெறுப்பு மத அரசியல் இருக்குல்ல, மத வெறுப்பு அரசியலுக்கு எதிரான ஒரு விஷயத்தை லால் சலாம் எடுத்துட்டு வருது. அந்த அடிப்படையில சங்கிகள்னு சொல்றாங்கல்ல, எங்க அப்பா சங்கி இல்லைன்னு சொல்லிச்சுல இந்த ஐஸ்வர்யா, அப்ப சங்கி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சங்கிகளெல்லாம் வர வச்சு கீழே அடிச்சு கீழே சாய்ச்சிட்டு அவங்க சங்கிலே மிதிச்சிருக்காருன்னு சொன்னோம்னா சரியா வருமா? வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சங்கிகளுக்கு எதிராக சங்கில மிதிச்ச விஷயத்தை தான் லால் சலாம் பண்ணிருக்கு. அந்த அடிப்படையில தெளிவான ஒரு போக்க கொண்டு போயிருக்காரு விஷயம். பட் படமா நம்ம சினிமாவா பார்த்தா ஆகா ஓகோலாம் கிடையாது, சாதாரணமான ஒரு விஷயம் தான். பிலிமா பார்த்தோம்னா அதுல ஒரு பவர் டைலாக் வருங்க, இந்தியாவா பாகிஸ்தானா, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி பார்த்துருக்கீங்களா, இந்தியாவா பாகிஸ்தானாகும் போதெல்லாம் வந்து தலைவர் பேசும்போதே பச்சையாக தெரியுது, ஓகே அவருக்காக எழுதப்பட்ட டைலாக்ஸ் தான். இல்லை அதுதான் முழுமையா நீங்க வந்து இப்போ 24 தேர்தலை சந்திக்க போறோம், இன்னும் 3 மாசத்துல 3-4 மாசத்துல நம்ம எலெக்ஷனை சந்திக்க போறோம். இந்த நேரத்துல மத அரசியல் மூலமா தான் ஆட்சியை பிடிக்கலான்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அதுக்கு தான் ராமர் கோயில் கட்டினாங்க, ஒரு எடுபடவே இல்லை செல்ஃபு, அது வந்து நாடு முழுக்க பெரிய பதட்டம் வரும்னு நினைச்சாங்க, ஒன்றும் நடக்கவே இல்லை. இப்போ நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் உங்களை இலவசமா கூட்டு போவோம்னு சொல்லி ஒரு ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சு தான் அவங்க ஆட்சி பிடிக்க ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்தில் ரஜினியை பயன்படுத்தலாம் போது ரஜினி இப்போ என்ன அந்த படத்தின் மூலமா சொல்ல வராரு, நீ எந்த காலத்திலையும் என்னை வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது, நான் எல்லாருக்கும் பொதுவானவன், நான் இஸ்லாமியர்களோட ஒன்றா தான் இருக்கேன், நான் அப்படி தான் இருக்கேன், நீங்கள் நினைக்கிற விஷயம் நான் செய்ய மாட்டேன், அப்போ என் பக்கமே வராதிங்க, போயஸ் கார்டன் பக்கம் ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ வரவே கூடாது, அது சொல்லாமல் பொண்ணு மூலமாக பதில் சொல்லிட்டார். அப்படிதான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ தலைவர்கிட்ட இப்படி ஒரு ஆன்சர் வந்துருச்சு,
தளபதி ஒரு பக்கம் சினிமாவுக்கு வராரு. இப்ப சினிமாவோட வெற்றிடம் தளபதி இடத்துக்கு யார் வருவாங்கிற ஒரு கேள்வி வந்து சோசியல் மீடியால ஓடி அது நம்ம வந்து ஒன்னே வந்துங்க, விஜய் ஒரு விஜய் தான், ஒரு ரஜினி தான். ரஜினி இடத்தை யாரும் பிரிக்க முடியாது.